இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயம் தான் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அப்படிலாம் நடந்திருந்தா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அப்படின்ற பட்சத்துல யாராவது வந்து சொல்லணும், இது எங்களுக்கு நடந்துச்சு, கத்தியால குத்துனாங்க, இந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு 1000 பேர் இறங்கி 2000 பேர் இறங்கி இருக்குன்னு எதுவுமே ஆதாரம் இல்லாம இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது தானே இப்ப பெரிய பிரச்சனையா. இல்லைனா அந்த பசங்க சொன்ன வீடியோ கிளிப்பிங்லாம் இருக்குது. என் நண்பர்கள் எங்களுக்கு இருந்து கத்தியில கிழிச்சு விட்டுருக்காங்கன்ற வீடியோ கிளிப்பும் இருக்குது. வீடியோ கிளிப்பிங் இருக்கு, பட் அதுக்கான ஆதாரம் தான் கேட்கறாங்க அவங்க. உங்களுக்கு ஆதாரம் தானே பேசும். சரி, அப்ப ஏறி மிதிச்சதுக்கு ஆதாரமே இல்லை, இது வரைக்கும் வீடியோ கிளிப்பே வரல, நீங்க தான் கொண்டுட்டீங்க ஆளை வச்சுன்றாங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா தனிநபர் ஆணையம்னு ஒன்று போட்டிருக்காங்க. இவர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனைக்குன்னு வச்சுப்போங்களேன், கற்பனைக்காக சொல்றேன், விஜய்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர்கள் அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மத்தியில் வந்தவங்க 2 ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ எது உண்மைன்ட்டு அப்போ இங்கே பப்ளிக் சொன்னா பாருங்க, எல்லாமே எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு குறிப்பாக இறந்த நபர்களுடைய உறவினர்கள் சொன்னாங்கல்ல, அப்போ அதுதான் பேசப்படுமா. நீங்கள் எப்போ விளக்கம் கொடுத்துருக்கணும் பாலாஜி? விஜய் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதான் நடந்துச்சுன்னு, சரி அது வேறு மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். விஜய் வீடியோ போட்டதுக்கு பிறகு நீங்கள் கொடுக்குறீங்க. முதல்வர் வீடியோ போட்டார்ல, அதுவே யாருக்காக போட்டார் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் தெரியுது. அண்ணன் செந்தில் பாலாஜி ஆதரவாகத்தான் அவர் போட்டிருக்காருன்னு தான் பெரும்பாலும் எல்லாம் சொல்லப்படுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தொட்டு பார்க்காத சிண்டி பார்க்காதவன் அவருக்கு தான், இப்போ போட்ட வீடியோவும் அவருக்கு தானும் பொழுது அப்போ ஈஸியாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்க முடியுதுல்ல நம்மளால. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கான நகர்வுகள் ஏதாவது இருக்கா? 24 மணி நேரம் அங்கே இருப்பதற்கு அனுமதி கேட்டிருக்காரன் சார். எனக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் நான் வந்து இது வரேன்ல, இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை போடலாம், அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் 41 குடும்பம், அதை தாண்டி மருத்துவமனை இருக்கக்கூடிய குடும்பம், எல்லாத்தையும் சந்திக்கணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு எங்க திரும்ப சொல்லுங்க. பாட்டிலுக்கு சொல்லுங்க. அது இப்படி இப்படியா? தெரியல சார், சொல்லுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிருக்க வேண்டியது ஆயிடுச்சு. இல்ல 27ஆம் தேதி ஆயிருக்க வேண்டியது ஆச்சு. அதுக்கு முன்னாடி பல இது சம்பவங்கள் ஆச்சு. அதனால பெரும் துயரங்கள் எல்லாமே வந்து மறக்க முடியாத பல சம்பவங்களா மாறி போச்சு. இதுல இன்னொரு விஷயம், இந்த பாட்டோட இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த அந்த பிரஸ் மீட்டை பார்த்துட்டு, ஏன் 10 ரூபா பாலாஜி இப்படி பதட்டமா, இவ்வளவு பதட்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு முன்னாடி அரசும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு டீமோட உட்காந்து அவங்களும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுமே ஒரு வீடியோ போட்டு காட்டி இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய ட்ரெண்டா இப்போ மாறி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த பாட்டு ஒரு ட்ரெண்டா வச்சு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதத பக்கத்துல செந்தில் பாலாஜி நின்னதை வச்சு வெவ்வேறு வெர்ஷன்ல வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்கள் எல்லாம் போட்டு காட்டி படிச்சு சொன்னேனேடா இந்த கம்பெனில வேலைக்கு சேராதன்னு ஆயுத பூஜைக்கு வெறும் பொரியும் சாத்துக்குடி தான் கொடுப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், கேட்டியான்றத அந்த வெர்ஷன் ஒன்று. அதை விட இந்த குழந்தைங்க பால் பாட்டிலோடு நிற்கிதுங்க, அதுங்களை வச்சு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணி அது உச்சபட்சம் ட்ரெண்ட். இதில் என்ன எனக்கு ரொம்ப வருத்தம்னா, அதுங்களுக்குமே பாட்டிலுக்கு 10 ரூபா தான், 10 ரூபா பால் பேக்கெட் வாங்கி போட்டு அதுதான் பாட்டிலுக்கு 10 ரூபான்றது அதை அப்படி வச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜியை கொடுத்து இவர் கேட்டார் பாருங்க, 10 ரூபா பால் பாட்டில் இல்லை 10 ரூபா பாட்டில் ஏன் வந்து இவ்வளோ பதட்டம் அடைகிற அப்படின்னும் பொழுது, ஊரை கூப்பிட்டு உறவை கூப்பிட்டு எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு, ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு என்ன பேர் வைக்கலாம், ராப்பகல அவங்க அப்பா அத்தா வந்து யோசிச்சு ஒரு நல்ல பேரை பார்த்து வேண்டிக்கிட்டு வச்சா பொசுக்குன்னு 10 ரூபா பாட்டில் பேரை சுட்டு, இது வந்து எவ்வளோ மன உளைச்சல் அண்ணனுக்கு ஏற்படுத்துன்ற எனக்கு பெருசாக தெரியல. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், அரசியல் அவர் என்ன மாதிரியான இல்லை நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம்னா, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரியல. கமலஹாசன் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா நபரா போயிட்டாரா? வாவ், சாதாரண ஆள் கிடையாது சார் அவரு. சகலகலா வல்லவன், உலக நாயகன். ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்ன உடனே ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டே போறேன்னு சொன்னவர். அவர் நம்ம சாதாரண ஆளை பார்க்க முடியாது. வேணாம், அந்த பக்கம் எடுத்துட்டு போகாதீங்க. நான் வேற ஒண்ணு பேச வந்தேன். நீங்க ரஜினி கமல் இழுத்துட்டு போய் எங்கேயாவது இட்லி. ரஜினியை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேன் சார். இல்லை யாரும் பேச விரும்பல, விட்டுருங்க. எங்க அண்ணன் கமலஹாசனை பத்தி எல்லாம் பேசலாம். ஓகே ரைட், நம்ம பேசுவோம். டார்ச் லைட் மன்னன்ல அவரு, டார்ச் லைட் மன்னன்ல. டார்ச் லைட் உடையில கடைசி வரைக்கும் டிவி தானே உடைஞ்சது. அதான் அந்த டார்ச் லைட் தான் உதயநிதி கையில கொடுத்தாரு. அவர் எடுத்து நைட் ஆய்வு பண்ணாரு, பார்க்கல. உங்களுக்கு புரியலையா நான் ஏன் அண்ணனை வந்து புகழ்றேன்ட்டு?
அந்த டார்ச்சை உடையாம கொண்டு போய் உதயநிதி கையில கொடுத்து மழை வெள்ள பணி சரியா செஞ்சிருக்காங்களா, தூர்வாரிக்காங்க நைட்டு. நான் உன்கிட்ட டார்ச் லைட்டை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? நான் உனக்கு விக்ரம் படம் பண்ணுவேன். புரிஞ்சு போச்சா? ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், இல்ல இருங்க சார் இருக்கலாம், அரசியல் எப்படியாப்பட்ட நபரா வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு கொடுத்த பதிலடியில எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னும் ஒரு இது போயிட்டு இருக்கு இல்லையா? சொன்னது எந்த கம்யூனிட்டி சொல்ல விரும்பல. மெச்சூரிட்டி அதுல என்ன மெச்சூரிட்டி இருந்துச்சு? அதைத்தான் எடப்பாடி கேட்டாரு. நான் கேட்கல. என்ன மெச்சூரிட்டி இருந்துச்சு? 10 ரூபா பாட்டில் ஏன் இவ்வளவு பதற? அவர் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே மெச்சூரிட்டியா தான் பண்றாரு. ஏன் அவர் இப்படி சொல்றீங்க? எந்த விஷயம்? 11 மணிக்கு இது பண்ணால வந்து கரெக்டா 11:05க்கு எடுத்துடலாம் அப்படின்றத ஒரு மெச்சூரிட்டியா தான் சொன்னாரு. மெச்சூரிட்டியா சொல்றாரு. நான் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டேன்னு மெச்சூரிட்டியா தான் சொன்னாரு. ஆமா ஆமா, அது உண்மைதான் சார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா வாங்கிட்டு இருக்கிறாருன்றதும் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. வயர் எங்கட் ஆகுது, கரண்ட் அணில் ஓடுது மேலே. அப்போ அவர் சொன்ன அணில் வேற. செம்ம மெச்சூரிட்டி. அதாவது தன்னை அரெஸ்ட் பண்ண வரோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ராக் பேண்ட்லயும் ஷூட்லயும் தான் இருந்தாரு அரெஸ்ட் ஆகும் பொழுது. நீங்க பார்த்துருப்பீங்க மருத்துவமனை கொண்டு வரும்பொழுது. ஆனா இந்த துயர சம்பவம் நடக்க போறதை போதி தர்மரை விட அதிகமாக உணர்ந்தாரா இல்ல வேற ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாரா நமக்கு தெரியாது. நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா புரியல சார், ஒரு அரசியல் தலைவர் வேட்டி சட்டையோட தானே சார் இருப்பாரு. இது என்ன சார் நைட்டு என்ன 7-8 மணிக்கு என்ன இருக்க மாட்டாங்களா? 8 மணிக்கு அமைச்சராக இல்லாத எம்எல்ஏவாக இல்லாத ஒரு நபர் கரவேஷ்டியோடய சுத்தி. அமைச்சராக இல்லன்னா என்ன சார், கரவேஷ்டி கட்டக்கூடாது, வேஷ்டி கட்டக்கூடாது, வேட்டி சட்டை அப்படி கிடையாது, தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் உடனே இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். அண்ணன் வந்து இல்லை சாயங்காலமோ காலையிலயோ ட்ராக்ல தான் இருப்பாரு. அதுவும் இப்போ அமைச்சர் இல்லை ஒன்றும் இல்லைன்னும் போது எப்பயாவது வெளியிடங்கள்ல ஏதாவது போகும்பொழுது தான் வேட்டி சட்டை, மற்றபடி நல்லா கலர் சட்டை டி ஷர்ட் ரிலாக்ஸாக தான் இருக்கிறாரு. திட்டுத்தப்புன்னு அப்படி ஒரு காஸ்டியூம்ல வர்றது தானே அந்த மெச்சூரிட்டி. நீங்க சொன்னாரு மெச்சூரிட்டி. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சொல்லுவானே அதை அவர் எடப்பாடி கேட்டிருக்காரு, அதுக்கு அவரு பேர் சொல்லிட்டு நம்ம இல்ல அவரு கேட்ட கேள்வி எப்படி பாக்குறீங்க? ஏன் இவ்வளவு பதட்டம்? இப்ப நான் தான் கேட்க வந்தேன். நீங்க இப்ப செந்தில் பாலாஜி கை கட்டி நிக்க உட்காந்துருக்கீங்க. அது வேற, அது இப்படி இல்லையே. நீங்க இவ்வளவு நேரம் இப்படித்தான் இருந்தீங்க, அவர் இப்படித்தானே இருந்தாரு. இல்ல அப்படி இருந்துட்டு இப்படி அப்படி பண்ணுவாரு, அது இல்ல. ஓகே, கையோ கேமரா நம்மள பாக்கு. இங்க ஒருத்தர் நான் படிச்சு சொன்னேனே கேட்டியா? ஆனா அவர் ஏதோ இன்னைக்குதான் அழுத மாதிரி நீங்க பேசுறீங்க. அவர் ஏற்கனவே அந்த பார்த்தேன் எதுல ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தானே, இல்ல அந்த கல்வி விழால கூட அழுதாரு. அந்த செந்தில் பாலாஜி சொல்றேன். செந்தில் பாலாஜி அது வேற. அன்பில் மகேஷ் வந்து இதுக்குமே அழுதாரு. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ப்ரோக்ராம்ல கூட அவர் வந்து அந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை பத்தி பேசும்போது ரொம்ப அழுதாரு. ஆனா நீங்க இவ்வளவு செஞ்சு படிச்சிட்டீங்கன்ட்டு இல்ல அதானே? இல்ல சார், 207 ஸ்கூல் மூடியாச்சு, மூடுவிழா நடத்தியாச்சு. இதை தாண்டியும் ஒரு புள்ள வந்து நீ படிச்சு மேல வந்து நின்று அப்பா அம்மாவை நான் கை விட்டுற மாட்டேன்னு நீ சொல்றேன்னா அழுக வரும். இதெல்லாம் எப்ப இருந்து நடக்குது உங்களால சொல்ல முடியுமா? கமலஹாசன் போனதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கமலஹாசன் உலக நாயகன் நான் என்ன சொன்னோம், இவர் என்னென்னலாம் கத்துக் கொடுக்க போறாரோன்னு சொன்னோமா? பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இங்க இவர், அங்க அவரு. எங்க அவரு? எவரு? கமலஹாசன். இப்ப கேட்டீங்க பாருங்க. எனக்கு அடுத்த வாரிசுகளை உருவாக்கி விடுவதுதான் என் வேலை. அண்ணன் முன்னாடி சொல்லியிருக்காரு, உருவாக்கிட்டாரு. இப்ப டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. டெல்லியில வாரிசு இப்ப ஏதோ 100வது வருஷம் ஏதோ வரப்போதும். அங்க யாருக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கத்துக் கொடுக்க போறான்னு. என்னது 100வது வருஷம்? இந்த RSS விழா ஏதோ. ஆமா, அதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஹேராமுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? சரி, அவ்வளவுதான். இல்ல இதுல அரசும் வந்து இப்போ ஒரு கத்துக்குச்சா? ஆமா, நடிக்க கத்துக்குச்சுதான். அதுக்குதான் முதலமைச்சர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ விளம்பரமா வருது. ஒரு சேனலை திறந்தா விளம்பரமா கொடுக்குறாங்க சார். என்ன சார் இதெல்லாம்? யூடியூப்ல இன்னைக்கு சேட்டலைட் சேனல் கூட யூடியூப் தானே முக்குக்கு முக்கு இருக்கு. அதுல எப்படி பெரும்பாலும் எல்லாத்தையும் இது முதலமைச்சர் பேசியது வீடியோவா வந்துகிட்டே இருக்கு. எங்க வரைக்கும் ட்ரைனிங் ஆயிருக்காங்க பாருங்க. ஆனா இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, யார் சீனியர் யார் ஜூனியர் இதுல பெர்ஃபார்ம் ஆக்டிங்ல? ஏன் இல்ல சார் புரியல. கமல் ஃபர்ஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சாரா, முதல்வர் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சாரா? கமல் தான். கமல் தான் இல்ல, சின்ன வயசுல இருந்து களத்தூர் கண்ணமாலே வந்துட்டாரு.
இவர் லேட்டாக தான் சினிமாக்கு நடிக்க வந்தார்ல. சினிமா நடிச்சிருக்காரா எனக்கு தெரியாது. நடிச்சிருக்காரு முதலமைச்சர். அதை தான் நான் கேட்டேன், நடிக்கிறது யாரு இப்போ அவர் ஏதோ நாடகத்தில் நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்ப சார் கரண்ட். நீங்க கரண்ட் நாடகம் குழப்பிட்டீங்களா? அந்த நாடகம் இல்ல. ஐயோ, அந்த வீடியோ பத்தி பேசல. சினிமால நடிச்சிருக்காரா? படமே நடிச்சிருக்காரு. படம் நடிச்சிருக்காரு சார். அப்படியா? ஓ, அதுதான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வரதா? அந்த சீரியல் இல்லையா? அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு, அது சீரியல் இல்லையா? ஐயோ, அந்த டான்ஸ் நீ பாக்கணுமே, ஒரு ஆட்டம், கமலஹாசன் டைலாக் அதை வேற போடுறாங்க. அதுலயும் கமல் தான் வராரு. சரியா என்னதே சொன்னாரு, பக்க வலிப்பா காக்கா வலிப்பா, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் அப்படின்னு அந்த டைலாக் போட்டு முதல்வர் ஆடின டான்ஸை போட்டு, சாரி அப்ப ஸ்டாலின் அவர்கள் நடிகராக இருந்தது, அந்த போட்டு அதுவும் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஒரே குஷ்டம் என்னன்னா, யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க, யாரெல்லாம் இப்ப நடிகனா இருக்கிறீங்க, என்ன நடக்கல? இல்ல நடிகர்னா அது கமலஹாசன் தான். அவர்கிட்ட இருந்து தான் மத்த எல்லாருமே அந்த எடுத்துக்க முடியுமே தவிர. சிவாஜி கணேசனை விட்டுட்டீங்க பாத்தீங்களா? சிவாஜின்னு கத்துக்கிட்டாரு. யார்கிட்ட இருந்து? கமல்கிட்ட இருந்து. சிவாஜியே கமல்கிட்ட தான் கத்துக்கிட்டாரா? அது தெரியாதா உங்களுக்கு? நீங்க ரஜினி சொல்றீங்களா? இல்ல, சிவாஜி இல்லையா? சிவாஜி கணேசன். இவரு பேரு ரஜினி பேரு சிவாஜி தான். அவர் சிவாஜி ராவ் கெய்க்வாட். இவரு சிவாஜி கணேசன். வெறும் கணேசன், சிவாஜி கணேசன். இவரு கைக்வாட்டா? கெய்க்வாட். புதுசா இருக்குது. அது சிவாஜி ராவ் கெய்க்வாட் அவர் பேரு. இவரு வந்து சிவாஜியே கமல்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாரு. தேவர் மகன் படத்துல என்ன கத்துக்கிட்டாரு? நடிப்பு. அப்படியா சார்? ஆமா. இது ஏதோ ஆட்ட போவேன். ஆமா, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் அவர் பண்ணதே கிடையாது. ஆமால, இப்ப எல்லாம் ஆட்டிட்டு தான் இருக்காங்க. ஆமா சார், கரெக்ட். இப்ப என்னதான் நம்ம பேசுறோம், இது ஆடிட்டு என்னடா சொல்லுவாங்க, எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டு இருக்கு? அதான் சொல்றேன், நான் நீங்க கமலஹாசனை முடிச்சு இழுத்து விட்டுறீங்க, நான் என்ன பண்றது? சரி சொல்லுங்க. இல்ல சார், இப்ப செந்தில் பாலாஜி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இது பண்றாரு. அதுக்கு முன்னாடி நாள் அரசு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே இதெல்லாம் நாங்க பண்ணல அப்படின்னு. அதாவது விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர் வந்து அவர் தரப்ப நியாயப்படுத்துறாரு. நாங்க பண்ணவே இல்லை, தாவேக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது ஒரு சதி அப்படின்னு சொல்றாரு. அரசும் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த தலைவர் லேட்டா வந்தாரு, அந்த செருப்பு வீசினதெல்லாமே காரணம் வந்து வேற ஏதோ ஒரு அவரோட கவனத்தை இருக்கிறதுக்காக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு தரப்புமே என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு காரணம் வந்து நாங்க கிடையாதுன்றத உடனே சொல்லிடணும்ன்றதுல தீவிரமா இருக்காங்களா? கவனத்தை இருக்கிறதுன்றதை தாண்டி அசிங்கமா பேசுனதுல கவனத்தை இருக்கிறதா? யார் அசிங்கமா பேசுறது? அந்த கிளிப்பிங் ரிப்போர்ட் காட்டுவா. ஓகே, அதுல ஒரு போட முடியாது ஊடகத்துல உங்களால. அவ்வளவு கெட்ட வார்த்தை. இது எதுக்கு அதை சொல்லுங்க. கவனத்தை இருக்கிறதுக்கு கத்தி எதுக்குடா கூட இருக்க பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கிழிச்சு விட்ட? இது என்ன கவனத்தை இருக்கிறது? அதுக்கான ஆதாரமே இல்லையே சார். கத்தியை வச்சு கிழிச்சாங்களோ, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, இதனால வந்து நடந்துச்சு, மக்கள் என் நண்பருக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவன் சொல்றதுக்கு பயப்படுறான். இல்ல, இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயம் தான் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அப்படிலாம் நடந்திருந்தா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அப்படின்ற பட்சத்துல யாராவது வந்து சொல்லணும், இது எங்களுக்கு நடந்துச்சு, கத்தியால குத்துனாங்க, இந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு 1000 பேர் இறங்கி 2000 பேர் இறங்கிருக்குன்னு எதுவுமே ஆதாரம் இல்லாம இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது தானே இப்ப பெரிய பிரச்சனை. அந்த பசங்க சொன்ன வீடியோ கிளிப்பிங்லாம் இருக்குது. என் நண்பர்கள் எங்களுக்கு இருந்து கத்தியில கிழிச்சு விட்டுருக்காங்கன்ற வீடியோ கிளிப்பும் இருக்குது. வீடியோ கிளிப்பிங் இருக்கு, பட் அதுக்கான ஆதாரம் தான் கேட்கறாங்க அவங்க. உங்களுக்கு ஆதாரம் தானே பேசும். சரி, அப்ப ஏறி மிதிச்சதுக்கு ஆதாரமே இல்லை, இது வரைக்கும் வீடியோ கிளிப்பே வரல, நீங்க தான் கொண்டுட்டீங்க ஆளை வச்சுன்றாங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா அப்படித்தானே சார் ஒருத்தர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான், டிவிக்கு சார்ந்த ஒருத்தர். இது காரணமே செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டான், செத்துட்டான், எழுதி வச்சுட்டே இப்போ செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி இல்லைன்னு ஆதாரம் கொடுப்பீங்க செந்தில் பாலாஜி? இந்த கேள்வி வருது இல்லை. ஆனால் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது தானே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, அவசரப்படுறாங்களான்னு கேட்குறேன். இப்போ அரசு வந்து இவ்வளோ தீவிரமாக சில விஷயங்களை ஆதாரங்களெல்லாம், ஏன்னா அதிகாரிகளுக்கு ப்ரெஸ் மீட் கொடுப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சட்டப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதைத்தான் எடப்பாடியும் கேட்டுக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜை, எம்எல்ஏ, அமைச்சர்கள் இருக்கும் பொழுது அதிகாரிகள் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, ஏன் நீ ஏன் உட்காந்து விளக்கம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? அதிகாரிகள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? எம்எல்ஏ எம்பிக்கு நீங்கள் அந்த பக்கம் தான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அமைச்சர்களுக்கு பண்ணணும், முதலமைச்சருக்கு பண்ணணும். நீ எதுக்கு இங்கே உட்காந்து பப்ளிக் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, நியாயமான கேள்வியில். அப்போ அவசரம், பதட்டம், அதைத்தான் இன்றைக்கி எடப்பாடி கேட்டிருக்காரு. 10 ரூபா பாட்டில் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இது அவரும் இதை சிம்பிளாக விடுறதாக இல்லை. எடப்பாடியும் இதை அமைதியாக கடந்து போகிற மாதிரி இல்லை, பிஜேபி அமைதியாக விடுறதா இல்லை, விஜயும் அமைதியாக விடுறதா இல்லை, திருமாவளவன் இது விடுறதாவே இல்லை. என்னானாலும் நான் வந்து ஸ்டாலினுக்கு உறுதுணையாக நிற்பேங்கிறார். ஆனால் ராகுல் காந்தி பேசினார்ன்றதை மட்டும் மறைக்கிறீங்க, அதை பற்றி மட்டும் பேச மாட்டீங்க. கூட்டணி மாறுன்றதை உங்களுக்கு பேச மாட்டீங்க. என்ன பண்ணலாம்? இல்லை, இந்த கூட்டணி இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி கணக்குகள் அமையுன்றதை எதிர்பார்க்கலாமா சார்? ஒரு
மக்களுக்கு இப்படி ஒரு துயர் நடக்குது, தொடர்ச்சியாக துயர் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல. இது அரசியல்ல இது நடந்தது மிகப்பெரிய துயரு. ஆட்சியில எவ்வளோ துயர்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறதுனால தானே விஜய் பின்னாடி போறாங்க. இல்லாட்டி ஏன் போகணும்? பார்க்கறதுக்கு மட்டுமே வந்தாலும், அரசியல் களத்துக்கு வராரு. பாதி பேர் பார்க்கறதுக்கு வந்திருக்கான், பாதி பேர் தொண்டனா இருக்கான்னு சொல்றாங்க. சரி, அவர் அரசியல் களத்துக்குள்ள வரும்பொழுது, உங்களை நேசிப்பதற்கு ஆள் இல்லாம போகும்பொழுது, களம் மாறத்தானே செய்யும். நீங்க நாளைக்கு டிடிவி, விஜய் சைடு வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே வேற மாரி ஆகும். அனலைஸ் எல்லாமே அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல வந்து கால்குலேஷனே அப்படியே தலைகீழா மாறும். காங்கிரஸும் சேர்ந்து வந்துருச்சுன்னா, அது வேற மாரி ஆகும். அன்புமணி வந்து இப்போ விஜய் பக்கம் வரலாமா, வர வேணாமா டயலமால இருக்கிறாரு. ஐஜேகே ரொம்ப தெளிவா ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணது. முதல்ல விஜய் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் பதிவு பண்ண வார்த்தை, "அரசியல் மாற்றுவதற்கான சுற்றுப்பயணத்தை நான் பார்க்கிறேன். வாழ்த்துக்கள்." இப்ப இந்த அசம்பாவிதம் நடந்த உடனே, அந்த பள்ளி அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய எல்லா மாணவ பிள்ளைகளுக்கும் அந்தந்த கல்லூரியிலே படிங்க. முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கணக்குகள் மாறத் தொடங்கி இருக்கிறது. இதுதான் பதட்டம் ஏற்படுது. ஐய்யய்யோ! இது இந்த மாரி போச்சுனாக்கா, நம்ம வேற மாரி போயிரும். கூட்டணி கடைசியில விஜய் சொன்ன மாரி உடைஞ்சிருமோ! நம்மள வந்து பலவீனப்பட்டுருவோமோ! அப்படின்னு ஒரு பதட்டம். இன்னொரு பக்கம் ஒருவேளை பிஜேபி வந்து இந்த மாரி சில நகர்வுகள் நகர்த்துது. விஜய்க்கு ஒரு வேளை வந்து இங்க நடந்த அசம்பாவிதத்தெல்லாம் கண்டுபிடிச்சு, இல்ல நம்ம மேல வந்து தவறு இருக்குன்ற மாரி ஒரு ரிப்போர்ட் குடுத்துட்டா, எப்படின்னாக்கா, எப்படியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுன்றது பிஜேபி உடைய ஒரு ஸ்ட்ராட்டஜில இருக்கு. அப்போ தனிநபர் ஆணையம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. இவர்கள் ஒரு என்ன சொல்றது? ஒரு கற்பனைக்குன்னு வச்சுப்போங்களேன். கற்பனைக்காக சொல்றேன். விஜய்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. அவர்கள் அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. மத்தியில வந்தவங்க. 2 ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது மக்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். கன்ஃப்யூஸ் ஆகும். அப்ப எது உண்மைன்ட்டு. அப்ப இங்க பப்ளிக் சொன்னான் பாருங்க. எல்லாமே எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு குறிப்பா இறந்த நபர்களுடைய உறவினர்கள் சொன்னாங்கல்ல. அப்ப அதுதான் பேசப்படுமா. அப்ப இதுதான் ஃபேக்ட்ன்னு வரும்பொழுது ஈஸியா கால்குலேஷன் ஆயிரும். யார் பக்கம் மக்கள் நிக்கலான்ட்டு. அதுக்கேத்த மாரி அலையன்ஸ் கால்குலேஷன் மாறும்பொழுது, பெரிய சிக்கலை சந்திக்கும் பொழுது தான் இதெல்லாம் யோசிச்சு தான் இன்னைக்கு வந்து அதிகாரிகள் வந்து புதிதாக பிரஸ்ஸ மீட் பண்ணி சொல்வதாக இருக்கட்டும். பாலாஜி அவர்கள் வந்து, "நீங்க எப்ப விளக்கம் குடுத்துருக்கணும் பாலாஜி? விஜய் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதான் நடந்துச்சுன்னு." சரி, அது வேற மாரி கால்குலேட் பண்ணிக்கலாம். விஜய் வீடியோ போட்டதுக்கு பிறகு நீங்க குடுக்குறீங்க. முதல்வர் வீடியோ போட்டார்ல, அதுவே யாருக்காக போட்டார் சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரியுது. அண்ணன் செந்தில் பாலாஜி ஆதரவாகத்தான் அவர் போட்டிருக்காருன்னு தான் பெரும்பாலும் எல்லாம் சொல்லப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காதவன் அவருக்கு தான். இப்போ போட்ட வீடியோவும் அவருக்கு தான்னும் பொழுது, அப்ப ஈஸியா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்க முடியுதுல்ல நம்மளால. இப்ப இதுதான் சிக்கல். இந்த சிக்கல்ல கூட்டணி கணக்குகள் நிச்சயமா மாறும் சார். இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, தொண்டர்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதற்கான நகர்வுகள் ஏதாவது இருக்கா? எப்போ, 24 என்ன? மணி நேரம் அங்க இருப்பதற்கு அனுமதி கேட்டிருக்காராம் சார். எனக்கு 3 மணி நேரம், 5 மணி நேரம் நான் வந்து இது வரேன்ல, இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை போடலாம். அந்த மாரிலாம் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் 41 குடும்பம், அதை தாண்டி மருத்துவமனை இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாத்தையும் சந்திக்கணும். அதுக்கு நீ குடுக்குற 2 மணி நேரத்துல நான் போ முடியாது. ஒரு வீட்டுக்கு போனா சராசரியா 1 மணி நேரம் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு நாளே பத்தாது முதல்ல. நீங்க 41 குடும்பத்துக்கு இன்டு 1 மணி நேரம் போட்டாலே 41 மணி நேரம் ஆகுது சார். இதை தாண்டி இவர் வரான்னா மறுபடியும் டிராவலிங்ல என்னென்ன எவ்வளோ வந்து கூட்ட நெரிசல் வருமா? வராதா? காவல்துறை ஏதாவது செய்யுமா? செய்யாதா? கேமரா தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை சிக்கல் இருக்குது. இதெல்லாமே கால்குலேட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து ஆனால் அவர் வந்து அந்த திட்டமிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ தனித்தனியே சென்று ஒவ்வொரு நபரையும் வீட்டில் சந்திச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களோடு அமர்ந்து பேசி ஆசுவாசப்படுத்தி என் வருத்தத்தையும் பதிவு பண்ணும். அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளா நான் நிற்கணுன்றதுல ரொம்ப ஸ்டெபனா இருக்காராம். ஸோ எனக்கு 24 மணி நேரமோ அல்லது 48 மணி நேரமோ நீங்க குடுங்க ஓகே. அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அது என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.